Assalamu Alaikkum. Welcome back to Rayhana Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல உங்க எல்லாருக்கும் புலாவ் ரைஸ் தான் செஞ்சு காட்ட போறேன். காரைக்கால் டு நாகூர் எங்க ஊரே பண்டாரி மெத்தட்ல அவங்களோட ஸ்டைல்ல நான் இன்னைக்கு உங்களுக்காக இந்த புலாவ் ரைஸ் வந்து செஞ்சு காட்ட போறேன். இதை வந்து புலாவ் ரைஸ்னும் சொல்லுவாங்க, கீ ரைஸ்னும் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் மோஸ்ட்லி தால்ச்சா சோறு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருந்தாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து பண்டாரி மெத்தடில் செய்ய போகிறோம். வீட்டில் செய்கிறத விட பண்டாரி செய்கிறது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். வீட்லேயும் நம்ம வந்து புலாவ் ரைஸ்லாம் செய்வோம். ஆனால் பண்டாரி செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து விறகடுப்பில் செய்வாங்க. அதே போல் மோஸ்ட்லி வந்து அவங்க சமையலுக்கெல்லாம் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி வந்து விறகடுப்பில் செய்ய போகிறோம், கல்லுப்பு யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2-3 ட்ரிக்கெல்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த பண்டாரி செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து புலாவ் ரைஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இன்னைக்கு நான் வந்து 1 kg தான் இந்த புலாவ் ரைஸ் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வந்து அந்த 1 kg புலாவ் ரைஸ்க்கு என்னென்ன பொருள், என்ன அளவு அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி சமைக்க போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அது சூடு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தாளிக்கு தேவையான எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சின்ன வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, இடித்து தான் போடணும். அதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒன்றா சேர்த்துடலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். அடுத்து ரம்ப இலை அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். கிளாஸ் பவுலில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற தயிர், இது ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்படி நல்லா அடித்து கலக்கிக்கலாம். நல்லா அடித்து கலக்கிடணும். கலக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் நெய்யையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கு எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். ஒன்றா சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்து 1 கிலோ பிரியாணி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து துளசி பிராண்டு. இதை வந்து நான் ஒரு 3 டைம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஊற வச்சு நம்ம ரைஸ் வந்து வேக வச்சாதான் உடையாமல் உதிரியாக வரும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து நம்ம இப்போ நார்மலாக தான் வச்சுக்கணும். ரொம்ப வந்து ஹைலையும் இருக்கக்கூடாது, லோலையும் இருக்கக்கூடாது. நார்மலாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கிட்டேன். அடுத்து இப்போ நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன். நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உப்பு அதிகமாகிடும். அதனால் பாதி அளவுக்கு சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே இன்னும் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அளந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி. இப்போ நான் வந்து அந்த கணக்கில் அளந்து தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி தேவைப்படுது. ஸோ அதனால் நான் 2.5 கப்பு வச்சுக்கிறேன். சில ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக உரியும், சில ரைஸ் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற ரைஸை பொறுத்து தண்ணியை பார்த்து அளந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும், கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா ரைஸ் வந்து ரொம்ப விதையாக இருக்கும், வேறையாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் பேசிக்காக இதோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, இதுதான் கணக்கு. இப்போ தண்ணி அளந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி, புதினா இது 2ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெயிலேயே போட்டு இந்த மல்லி புதினாவை வதக்கக்கூடாது. அப்படி வதக்கணுண்டாக்கா ரைஸ் வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி வைக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து போட்டிருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுண்டு. இப்போ நம்ம வந்து அரிசியில் இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா அரிசியுமே நான் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி கலந்துக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம கிளறி விடக்கூடாது, ரைஸ்லாம் உடஞ்சிரும். ஏன்னா ஆல்ரெடி அது ஊறி இருக்கு இல்லையா, அதனால் லைட்டாக கலந்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக மூடி வைக்கக்கூடாது. நெருக்கமாக மூடி வச்சிட்டோன்னா பொங்கி கீழே ஊற்றுறதுக்கு, அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக அந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் மூடி வைங்க. இது நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. அரிசி சேர்த்து 1லேருந்து 2 கொதி வந்ததும் நடுவில் ஒரு டைம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் எல்லா அரிசியுமே நல்லா ஈவனாக வேகும். நான் ஒரு டைம் வந்து நடுவில் நல்லா கலந்து விட்டுட்டேன். அதை வந்து வீடியோவில் காட்டல. ஏன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அரிசி சேர்த்ததும் ஒரு 2 கொதி வந்ததும் நடுவில் ஒரு டைம் வந்து நல்லா கலந்துருங்க. நெக்ஸ்ட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது, ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா வரும். ஸோ வந்து தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் லைட்டாக கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து லைட்டாக நம்ம வந்து ரைஸை கலந்து விடணும். அடியில் இருக்கிற ரைஸ்லாம் மேலே வரா மாதிரி, மேலே இருக்கிற ரைஸ்லாம் அடியில் வரா மாதிரி லைட்டாக பார்த்து கலந்துட்டு ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து ஒரு கப்பில் நம்ம பால் எடுத்து வச்சிருந்தோம். இது வந்து காய்ச்சாத பால் தான். இதில் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுடர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ரைஸ் கூட சேர்க்க போகிறோம். இந்த கலர் சேர்க்கறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யும் போது, அதுவும் பண்டாரி மெத்தடில் செய்யும் போது, பண்டாரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து சேர்ப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் சேர்த்து தான் இந்த புலாவ் வந்து செய்வாங்க. அதனால தான் நானும் இன்றைக்கி வந்து சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலை தம்மில் போடுறதுக்கு முன்னாடி ரைஸில் அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஒரே இடத்துல ஊற்றிடக்கூடாது. அங்கங்கே நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டா மாதிரி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடி மேலே நெருப்பு வச்சு தம்மில் போட்டுடலாம். இந்த பால் சேர்த்து முடித்த உடனே ரைஸை தம்மில் போட்டுடணும். மூடியை நல்லா நெருக்கமாக மூடி போட்டுட்டு மேலே தேவையான அளவுக்கு நெருப்பு வச்சுக்கலாம். கீழ் நெருப்பு வந்து, அதாவது அடியில் இருக்கிற நெருப்பு வந்து கம்மியாகவும், மேல் நெருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும்.
அடி நெருப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, ரைஸ் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் மேல் நெருப்பு மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தம்மில் போட்டு இறக்கிடுங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா 5 கறி சோறு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. எந்த விதமான ஃபங்க்ஷன் எடுத்தாலும் இது வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த புலாவ் ரைஸு. இது கூட பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிரேவி, அப்புறம் பச்சடி, இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த புலாவ் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா. மட்டன் தால்ச்சாவோட இந்த புலாவ் ரைஸ் சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை தாண்டி, அதாவது தால்ச்சாவை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த புலாவ் ரைஸோட நம்ம வந்து சிக்கன் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து ஒயிட் குருமா, தனிக்கறி, இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து சீனி துவைன்ட்டு எங்கள் ஊர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடு. லாஸ்ட்டாக அதாவது இந்த 5 கறி சோறோடு அது வந்துடும். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த சீனி துவையோட இந்த புலாவ் ரைஸ் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ தம்மில் போட்டு கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே நெருப்பு வச்சுருக்கிறதுனால மூடியும் நல்லா சூடாக இருக்கும், அதனால் பார்த்து எடுங்க. வாவ், சூப்பராக நமக்கு வந்து தம்மாயி வந்துருச்சு. நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர், நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். லைட்டாக சேர்த்துக்கோங்க, நிறையவும் சேர்த்துடக்கூடாது. லைட்டாக அங்கங்கே தெளித்து விட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சேர்த்து செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு அந்த பன்னீர்லாம் சேர்த்துக்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 ரூபா பாக்கெட்டு பசு நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மேலாக ஊற்றிட்டு உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். அந்த சூட்லேயே இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் நல்லா வந்து பரவிடும். இப்போ நம்மளோட புலாவ் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம். இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம ஒரு பண்டாரி ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்ல சூப்பர் மணமாக இருக்குது. நம்ம இதை இறக்கிட்டு போய் வச்ச உடனேயே ரைஸ் எடுக்கிறத விட ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. ரெஸ்ட்டு விட்டுட்டு எடுத்திங்கனாக்கா ரைஸ் வந்து நல்லா உடையாமல் உதிரியாக வரும். நம்ம சூடாக இருக்கும்போதே கலந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரைஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இறக்கிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ரைஸை ஓரத்துலேருந்து எடுத்து அப்படி லைட்டாக நம்ம வந்து உடச்சி விடணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தம்மாயி வந்திருக்கு. இந்த மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் வந்து எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுருணும். அப்போ தான் அங்கங்கே எல்லோ கலரும் அந்த ஒயிட் கலரும் கலந்து தெரியும். ஆவி பறக்க சுட சுட சூப்பரான பண்டாரி ஸ்டைல் புலாவ் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க அந்த நெய்யெல்லாம் நல்ல மணமாக இருக்கும். நெய், அந்த ரோஸ் வாட்டர், இது எல்லாமே நல்ல மணம் கொடுக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் புலாவ் ரைஸுக்கு மட்டன் கிரேவி தான் வச்சுருக்கோம். ஸோ அதோட நம்ம கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷனில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எல்லாமே வந்து செட் ஆகும். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மெயினாக தாளிச்சா வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோவை பார்த்துட்டு விட்டுறாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராமை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.